வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு ஹெல்த்தியான டேஸ்டான ஆவாரம்பூ துவையல் பண்ண போறோம். இது அடிக்கடி நம்ம உணவுல சேர்த்துக்கிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த துவையல எல்லா வகை சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 2 கைப்பிடி அளவு ஆவாரம்பூவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், எண்ணெய் சூடானதும் இதுல 1.5 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் உளுந்து, பருப்பு லைட்டா வறுபட்டுருச்சு. நான் 5 காஞ்ச மிளகாவை 2 கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இது கூட கொஞ்சமா இஞ்சி, 4-5 பல் பூண்டு, அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை. நான் 5 காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கேன். நீங்க உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. எல்லாமே வறுபட்டுருச்சு. இதுல கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு கிளீன் பண்ண ஆவாரம்பூவை சேர்க்கிறேன். இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த ஆவாரம்பூவை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் வதக்கினா போதும். இந்த அளவு வதக்கிட்டு இதுல 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்க்கிறேன். அடுத்து துவையலுக்கு தேவையான அளவு உப்பு. நல்லா ஒரு வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் தண்ணி சேர்க்காம 5-6 சுத்தி எடுத்துட்டு தண்ணிய மொத்தமா ஊத்திடாம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து துவையல் பதத்துக்கு அரைச்சுக்கலாம். இந்த மாதிரி லேஸ் கொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கணும். இந்த துவையலுக்கு தாளிப்பு போட வேண்டியதில்லை. நம்ம ஃபர்ஸ்டே நிறைய எண்ணெய் சேர்த்து வதக்கிட்டோம். தாளிப்பு போடாமையே நல்லா இருக்கும். ஹெல்த்தியான டேஸ்டான ஆவாரம்பூ துவையல் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. Thank you.